வணக்கம் நேர்களே. தஞ்சையில் நடந்த விவசாய போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது எதிரே இருந்த கட்சி தொண்டர்கள் திரிசா திரிசா என்று கூறியவுடன் அதற்கு பேச்சு வாக்கில் அதுக்கு அவர் ஒரு பதிலை அளித்துள்ளார். அந்த பதிலானது பயங்கர விமர்சனம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாம வெளி மாநிலத்திலையும் அது விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு. வட இந்திய ஊடகங்கள் இதை திரும்ப திரும்ப ஒளிபரப்பி உதயநிதி பேர் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருக்கு. அங்க இருக்க மாதர் சங்கங்கள்லாம் இதை ஒரு வழக்கா பதிவு பண்ணோம், உதயநிதி என்னன்னு கேட்கணும்னு சொல்லி பெரிய போராட்டங்கள்லாம் அறிவிக்கணும்ட்டு அந்த அமைப்பு சார்பாக சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்த நேரத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திடீர்னு இன்று காலையில கைது, உதயநிதி கைது. ஆமாங்க, இன்னைக்கு காலையில கைது பண்ணி மாலையில ஒரு 8 மணிக்கு விசாரணை முடிச்சு தஞ்சாவூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை முடிச்சு விடுதலையும் பண்ணிட்டாங்க. இதனால என்ன பயன்? அவர் கைது பண்ணதுனால என்ன பயன்? ஜாமீன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் தாவக அரசுக்கு தெரியாம இல்லை. அங்க வக்கீல்லாம் சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சும் ஏன் இந்த கைது நடவடிக்கை? தேவையில்லாம கைது நடவடிக்கை பண்ணி அவர் பேசின பேச்சு போய் எதுக்கு கைது, ஏன் கைது, இப்படி பேச்சுவார்த்தை இப்போ எல்லா ஊடகங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு பக்கம் பார்த்தா நம்ம விஜய் சாருக்கும் இது ஒரு பிரயோஜனம் இல்லை, அதே மாதிரி உதயநிதி சாருக்கும் இது ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுல ஆதாயம் அடைய போறது யாருன்னா நடிகை திரிசா. ஆமாங்க, அவங்க பாட்டு ஓரமா ஒதுங்கி இருக்கிறாங்க. தேவையில்லாம இன்னைக்கு இந்தியா பிளஸ் தமிழ்நாடு, தென்னிந்தியாவில் மாநிலங்கள் இவங்க எல்லாமே இன்னைக்கு திரிசா திரிசான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. யாரால் இந்த பிரச்சனை? திரிசா. யாரு திரிசா? விஜய்க்கு யாரு? இப்படிலாம் சொல்லி அவங்க அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க, பேசுறாங்க. தமிழ்நாட்டிலையும் எல்லா மக்களுக்கும் தெரியும். சரி, அரசியல் பொது வாழ்வுக்கு வந்துட்டா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டுங்க. ஆமாங்க, பெரியார் எவ்வளவு பெரிய ஆளு, அவரு ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதனால வந்த வினை. அவர் எத்தனை பேர் அவரை உதாசீனப்படுத்தினாங்க, எவ்வளோ கீழ்த்தரமா பேசணுமோ பேசினாங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா கலைஞர், அவரையும் இதே மாதிரி தான். அவர் எத்தனையோ பொண்டாட்டி கட்டிக்கிட்டாருன்னு சொல்லி அவரையும் கீழ்த்தரமா பேசினாங்க, வாய்க்கு வந்தவர் பேசினாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவங்கள சோபன் பாபுவோட இணைச்சி எப்படிலாம் பேசினாங்க. இதே திமுக தான் பேசிச்சு, அவங்கள பேசினாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர், அவர் வேறு மாநிலத்துக்காரன், அப்படி நடிகன், அவன் கூத்தாடி, அவனுக்கு அவங்க கூட தொடர்பு கொடுத்துருக்க முடியும். எந்த அளவு டேமேஜ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸ்டாலினை எப்படி பேசினாங்க, அவன் ஒரு செய்தி தொடர்பு, ஒரு செய்தி வாசிக்கிறவர் பொம்பளை கூட தொடர்பு உண்டு, அப்படி உண்டு, இப்படி உண்டு, என்னென்னமோ பேசினாங்க. ஸோ பொது வாழ்வுக்கு வந்துட்டா நம்ம பர்சனல் லைஃப் நல்லா இல்லைன்னாக்கி அதை வச்சு நம்மளை இழிவுபடுத்துவாங்க. அதனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்போ ஜெயலலிதா அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, கலைஞர் அவமானப்படுத்தினாங்க, பெரியார் அவமானப்படுத்தினாங்க. அவங்க புகழ் அதனால குறைஞ்சிருச்சா? அதனால அவங்க எலெக்ஷன்ல தோத்துட்டாங்களா? கிடையாதுங்க. அதனால அவங்களுக்கு கூட கூட செல்வாக்கு தான் அடைஞ்சிட்டு போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை கைது நடவடிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அதாவது காவிரி இஷ்யூவை பத்தி பெருசா பேசக்கூடாது, எல்லாரும் இதை தான் பேசணும்னு சொல்லி அவர் அரசியல் நடவடிக்கையாக இதை பயன்படுத்திக்கிட்டாருன்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா உண்மையான ஆதாயம் அடைஞ்சது திரிசா தான். ஆமாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா நடிகைங்கிட்டையும் நீங்க பேட்டி காலுங்க, அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா அந்த திரிசா அவங்க ஆரம்பத்துல அவங்க கிட்ட உங்களுடைய ஏம் என்ன அப்படின்னு சொல்லி பேட்டி கண்டதுக்கு, நான் தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டரா வரணும், ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, எனக்கும் வரணும் ஆசை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அப்போ நம்ம நினைப்போம், என்னடா இது இப்படி சொல்றாங்க, அதை ஒரு கடந்து போய் வந்துட்டோம், ஏன்னா சாதாரண விஷயம்தான். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவங்க வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க. ஏன்னா நீங்க நினைக்கலாம், இவன் தேவையில்லாம வீடியோ போட்டு கண்டதெல்லாம் இழுத்து பேசலானேன்னு நினைக்கலாங்க. அதாங்க நடக்கும். எப்படின்னா அதிமுகவில் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அவர் ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதா வந்தாங்க. பார்த்து பேசின உடனே அவங்களுக்கு அதிமுகவில் ஒரு பதவியை கொடுக்குறாங்க, கொள்கை பரப்பு செயலாளர். அடுத்தல என்ன ஆச்சு, எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா அவங்க அதை பயன்படுத்தி முதலமைச்சர் ஆயிட்டாங்க.
இன்னைக்கு நம்ம தாவேக்கால பார்த்தீங்கன்னா விஜய் தவிர ஒரு பிரச்சார பீரங்கி கிடையாது. இந்த பார்லிமெண்ட் தேர்தல் வருது, என்ன பண்ணுவார்? எல்லா பக்கமும் சுற்றுப்பயணம் செய்ய முடியுமா? முடியாது. கண்டிப்பாக பாருங்க, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல திரிசாவுக்கு கட்சியில் ஒரு பதவியை கொடுப்பாங்க, கொள்கை பரப்பு செயலாளர். ஆமாங்க, அதை வச்சு தமிழ்நாடு முழுக்க அவங்க ஓட்டு கேன்வஸ் பண்ணுவாங்க, பட்டி தொட்டிலாம் போவாங்க, அவங்க முகத்தை பார்த்தே நம்ம மக்கள் ஓட்டு போடுவாங்க. எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, எவ்வளோ சிகப்பாக இருக்கிறாங்க, அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போட நம்ம மக்களும் செய்வாங்க. ஏன்னா நம்ம மக்கள் எப்படின்னு தெரியும். 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்ச விஜயை தூக்கி ஓட்டு போட்டு வைக்கலையா, அதனால நம்ம மக்கள் கண்டிப்பாக செய்வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் தமிழ்ச்சங்கத்துக்கு மதுரையில் எந்த கட்சினாலும் மதுரையில் ஆரம்பிச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு. மதுரை சேர்ந்த இளைஞர்கள் திரிசாவுக்கு இன்னைக்கு போஸ்டர் எடுத்து, அக்கா அரசியலுக்கு வாங்க, இந்த மதுரை மண்ணுக்கு வாங்க, முதல்ல இங்கே ஒரு மீட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி மதுரை முழுக்க போஸ்டர் அடிச்சிருக்காங்க. ஆம், ஒரு பிள்ளையார் சொல்லி. இதெல்லாம் தானாக நடக்கும், ஒரு பேக்ரவுண்டோட தான் நடக்கும். கட்சி தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க, பாருங்க எங்க போஸ்டர்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உள்ள கொண்டு வர போறாங்க. அதை பயன்படுத்தி அவங்களுக்கு பெரிய ஒரு அரசியல் பிரகாசம் இருக்கு. அது பின்னால எப்படி போய் முடியும்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.